ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணால் கூட 5 நாளைக்கு கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். 1.5 லிட்டர் பாலில் இன்றைக்கி சூப்பராக வீட்டிலே பன்னீர் ஹோம்மேடாக ரெடி பண்ணிட்டேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 1.5 லிட்டர் பாலை நல்லா இந்த மாதிரி காய்ச்சிக்கோங்க. சிம்மிலே வச்சு காய்ச்சுங்க, ரொம்ப கொதிக்க விட்டுற வேண்டாம். கொஞ்சமாக நுர வரும்போதே பாதி எலுமிச்சை பழத்தை இந்த மாதிரி புழிஞ்சு ஊற்றிக்கோங்க. பால் நல்லா திரிஞ்சு பன்னீர் நல்லா ஏடாக வரணும்னா 2 கரண்டி போல் தயிர் வீட்டில் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் அதிகமாக சேர்க்கறத விட இந்த மாதிரி தயிர் சேர்க்கும் போது பால் நல்லாவே திரிஞ்சு சூப்பராக ஏடாக பன்னீர் கிளம்பும். உங்களுக்கு சால்டட் பன்னீர் வேணும்னா 1/2 டீஸ்பூன் போல் சால்ட் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பன்னீர் திரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பெரிய காட்டன் டவலில் நல்லா க்ளீனாக இருக்கணும் டவல். பன்னீரை நல்லா அதில் வடிகட்டிட்டு ஒரு வெயிட்டை நல்லா மேலே வச்சுக்கோங்க. நல்லா சொட்டு தண்ணி இல்லாமல் அது வடிகட்டினதுக்கப்புறமா இதை வெயிட் போட்டு பார்த்தா எவ்வளோ இருந்துச்சுன்னா 226 கிராம் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு லீவ் பண்ணிக்கோங்க. நன்றி.